டிடி நெக்ஸ்ட் லெவல் நம்ம சந்தானா அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு ஹாரர் காமெடி திரைப்படம். அவருடைய கெரியர்ல இந்த தில்லுக்கு துட்டு அப்படின்ற பிரான்ச்சைஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. தில்லுக்கு துட்டு தில்லுக்கு துட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு திரைப்படம். அதுக்கடுத்து டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. அந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதுக்கடுத்து ஆர்யா அவர்கள் முன்ன வந்து நானே இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் உடைய செகண்ட் பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ரீசெண்டா தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. எதுக்குடா எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் மீன் அந்த ஃப்ரான்ச்சைஸோடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னு வந்த ஒரு திரைப்படம் இந்த 3D நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற ஒரு திரைப்படம். போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி இருந்தது. அதாவது அந்த படம் முடியறதுக்குள்ளேயே ஐயோ என்னடா கதை இது, ஒரு மண்ணும் புரியலையே, இதுல காமெடியும் இல்ல, காமெடின்னு சொல்லிட்டு எதோ கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சிரிப்பும் வரல, ஏன்டா என்ன வெறுப்பத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சரி, இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் எப்போ டிஜிட்டலா ஓடிடியில் வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜி5 தான் வாங்கியிருக்காங்க. டிடி ரிட்டர்ன்ஸையும் அவங்க தான் வாங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த டிடி இந்த படப்பட்ட பிரச்சனை. ஆனா இருந்தாலும் நம்ம எப்பயுமே ஒரு ஓடிடி பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல இந்த படம் எப்போ ஸ்டீம் ஆகும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதை பற்றி ஒரு அப்டேட். இந்த வாரம் ஒரு சிறப்பான தரமான சம்பவமா டிடி நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சம்பவம் இந்த வாரம் நடக்க போகுது. நாளை மறுநாள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, நைட்டு நாளை அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம். ஸோ இந்த வாரம் இந்த படம் வரப்போகுது. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தா பாருங்க. ஆனா பார்க்கறதுக்கு இந்த படத்துல ஒரு மண்ணு இருக்காது. நீங்க காமெடி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பீங்க, அதுவும் இருக்க போறது இல்லை. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தை நீங்க யாருன்னா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் பார்க்காம காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் வரப்போகுது, பாருங்க.